ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபலன் அன்னிஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து வழக்கம் போல் ரன் தான். அந்த 10 மைல் ரூலில் 16 கவர் பண்ணணும். நேற்றும் 16 பண்ணல, முந்தா நேற்று 16 பண்ணல. ஸோ இன்னையிலேருந்து ப்ராக்ரெசிவ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம எடுக்கிறது ஒரு நாளும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், அதை சொல்கிறேன் நான். இதுதான் அந்த சன்கிளாஸு. இந்த சன்கிளாஸ் வந்து லென்ஸ் கார்ட்டில் வாங்கினேன். எனக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெக்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தேன் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு முன்னாடி. நான் அந்த விளாக் பார்த்துருப்பீங்க. அப்படி போகும்போது பவர் செக் பண்ணதில் 1.75 இருந்தது 2 கண்ணுக்கும். ஆனால் இப்போ செக் பண்ணும்போது 1.25 1.5 அப்படின்னு பவர் கம்மியான மாதிரி இருக்குது. அது எப்படின்றது தெரியல. 1.75 அளவுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அதனால் அந்த மாதிரி பவரை போட்டு சன்கிளாஸில் வந்து அந்த ஸ்பெக்ஸில் வந்து பவர் இருக்கிற மாதிரி ஒன்று, அந்த மேக்னெட்டில் வந்து இது இருக்கும்ல, கூலர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று சேர்த்து வாங்கினேன் நான். அந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸும். ஏன்னா எப்போயாச்சும் தான் நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்காது, எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. லென்ஸ் யூஸ் பண்ணுறதும் பிடிக்காது. அதனால் மோஸ்ட்லி எனக்கு 1.75 1.5ன்றதுனால ரொம்ப மைல்டாக தானே இருக்கும், சமாளிச்சிருவேன். ரொம்ப இந்த எழுத்து படிக்கிறது, தூரத்தில் யாராச்சும் நடந்து வர்றது, ஃபேஸ் தெரியாது, யாராச்சும் பார்த்து கையை கட்டுறாங்க இவங்க தான் அப்படின்னா நமக்கு தெரியல. நான் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு போயிடுறேன். அப்புறமேட்டு என்னப்பா நீ பார்க்குற, கண்டுக்க மாட்டேன்ற, பெரிய ஆளாயிட்டு, செலிப்ரிட்டி ஆகிட்டு அப்படின்னு அதுக்கு வேறு ஒரு திட்டு. ஸோ அதனால தான் போய் ஸ்பெக்ஸ் வாங்குவோம் அப்படின்ட்டு வாங்கும்போது 3000 ரூபாய்க்கு, அதாவது ஒரு ஸ்பெக்ஸு இன்னொரு ஸ்பெக்ஸு 2 ஸ்பெக்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு நம்ம என்னன்னாலும் வாங்கிக்கலாமான்னு கேட்கும்போது இந்த சன் கிளாஸஸில் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து 1-2 இருந்தது. நான் ஏற்கனவே தனுஷ்க்கு வாங்கும்போது பார்த்து வச்சுருந்தேன். ஸோ அதையே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒக்காலி கிளாஸ் வந்து அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது போடுறதுக்கு அப்படின்றது. ஆனால் நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதுனால இது பாருங்களேன், இது போடுறதுக்கும் அப்படியே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால இதில் பெருசாக அந்த கிளாரை ஆன்டி கிளார் ஆகுது, சன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி இருக்குது. சரி, அதனால் இதை வாங்கினேன். நல்லா இருக்கா? அப்புறம் கேப்பு டெக்காத்லானில் வாங்கினது. இது ஒரு 399 400 வரும்னு நினைக்கிறேன். கோரஸ் ஸ்பேஸ் 3 வாட்ச்சு, செஸ்ட்ரா இது ஹார்ட் ரேட் மானிட்டரு அது போட்டிருக்கேன். கேல்ரவுலேருந்து இந்த ஸ்லீவு. இந்த ஸ்லீவை பொறுத்தவரையும் 42 கேமாக இருக்கட்டும், கேல்ரவாக இருக்கட்டும், இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முண்டா பனியன் இருக்கும்ல, சாரி உள் பனியன் போடுறோம்ல, அதே பேட்டர்ன்லேயே வருது. நான் பெர்ஃபார்மேக்ஸில் போடுவேன் தெரியுமா, அந்த பேட்டர்ன்றது என் பாடி ஃப்ரேமுக்கு அது போடும்போது தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ வெறும் டாப்ஸை போட்டு வர மாதிரி. கிளாத்தெல்லாம் குவாலிட்டியெல்லாம் நான் குறை சொல்லலை, அது டிசைன்னு நான் சொல்கிறேன். நான் ஒரு வேளை தயாரித்தேன் அப்படின்னா அந்த மாதிரி டிசைனில் இந்த மாதிரி டிசைன்லேயும் சேர்த்து பண்ணுவேன். சிங்கம் பிராண்ட் அப்படின்றதுல. அப்புறம் ஆர்ம் ஸ்லீவ் போட்டிருக்கேன். இன்றைக்கி லேட்டாக ஆரம்பிக்கிறதுன்றதுனால. கேல்ரவுலேருந்து இந்த ட்ரௌசரு, அதாவது ஷார்ட்ஸு, சார்ஜனில் சாக்ஸு, அப்புறம் EOSL. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் முடிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் தான் பண்ணேன். 16 பண்ணுறேன்ட்டு 10 தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 கிலோமீட்டர் வார்ம் அப்பாகவும் ஒரு 5 கிலோமீட்டர் டெம்பாகவும், அது 5 பேஸ்லேயே. அப்புறம் 2 கிலோமீட்டர் கோல் டவுனும் இப்படி பண்ணேன். வார்ம் அப்பு கோல் டவுன் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம ஹார்ட் ரேட் அடாப்டேஷனுக்கு. இந்த டெம்பரேச்சருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் ஒரு 5 BPM 6 BPM ஏறிக்கிட்டே தான் போகும் என்ன தான் பண்ணாலும். உங்களுக்கே தெரியும், 170 180 ரீச் ஆகுது அப்படின்னா உங்களோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் வித் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றது இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், இது நம்ம கிரவுண்டில் போயிட்டு கிச்சனை ரெடி பண்ணியாச்சுல, கேட்டு போட்டாச்சு, அதாவது கதவு போட்டாச்சு. அதில் போயிட்டு சமையலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கேயே தங்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ரன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. இது வந்து போலார் ஹார்ட் ரேட் மானிட்டரு. இதில் இருக்க செல்லு வந்து அடிக்கடி 1 வாரம் 10 நாள் கூட வர மாட்டேங்குது, தீந்துருது. ஏன்னா இது எப்பயுமே கனெக்ட்லேயே வச்சுருக்கேன் நான், அதனால் தீர்ந்து போகிறதுனால. இதோட செல் வந்து ஒரு 100 ரூபா வருது. லாஸ்ட் டைம் ஒரு தடவை மாற்றிருந்து, இப்போ 2வது டைம் மாற்ற போகிறேன். இன்னமே கனெக்ட் பண்ணுறதை வந்து எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ கனெக்ட் பண்ணிட்டு அடுத்ததுக்கப்புறம் டெலிட் பண்ணிடணும். அப்படி வச்சுருந்தேன் அப்படின்னா சேவாக இருக்கும். என்ன 100 ரூபாய்க்கு போடலாம், 150 ரூபாய்க்கு. 100 ரூபா. அது 2 இது, ஒன்று கையில் கொடுத்துருங்க, ஒன்று போட்டு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போயுமே பேராயே இருந்ததுன்னா ஃபுல்லாக சார்ஜ் போயிடுது, 1 வாரம் தான் வருது. இப்போ தனுஷ் என்ன சொன்னான்னா, பேர் பண்ணதை நம்ம வாட்சில் டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சார்ஜ் வந்து நிற்கும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங் ஆகுது அப்படின்றாங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு 1 மந்த் வரும்னு நினைக்கிறேன்.
இப்போ வாட்சை வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரோட கனெக்ட் பண்ணுறோம், ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து வாட்சோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் வருது. கனெக்ட்லேயே இருந்தது. ஏன்னா நம்ம ரன் ஸ்டார்ட் பண்ணும்போது கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கனெக்ட்டுன்னு கூட இல்லை, ஸ்டார்ட் கொடுக்கும்போது அதுவாகவே ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடுது ப்ளூடூத் ஆனில் இருக்கிறதுனால. இது ரன் முடிச்சதுக்கப்புறம் அந்த பேர் ஆயிருந்த பேரிங் இதை டெலீட் பண்ணிடணும். அந்த ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மாதமாச்சு இந்த செல்லை மாற்றுறதுக்கு வேலை இல்லாமையாச்சும் ஓடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ் அப்படி தான் சொல்கிறேன். நான் இதோட 2 பேட்டரி மாற்றிருக்கேன். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒன்று கையில் வேறு வாங்கியிருக்கேன் நான். அதாவது ஒன்று ரிசர்வுக்கு கையில் ஒன்று வச்சாச்சு, இன்னொன்று செல்லில் போட்டாச்சு. இதை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்காச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதன்ராஜன் சொல்லி ஸ்டார்கிடெக்ட் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஆர்கிடெக்சர் வந்திருக்காங்க. இவங்க சென்னையில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிரவுண்டுக்கு வந்து ஃபுல்லாக சர்வே எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் கிரவுண்டில் வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுது, என்ன மாதிரி ட்ராக் வரப்போகுது, எந்த இடத்துல வரப்போகுது, இடம் வேஸ்ட் ஆகாமல் எல்லா இடத்துலையும் என்னென்ன கொண்டு வர போகிறோம், அதை காட்டினீங்கன்னா தான் வெறும் வெர்பலாகவே இருக்குது. நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல ட்ராக் வருது, ஜிம் வருது, ஸ்விம்மிங் பூல் வருது, நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு நாங்கள் வெர்பலாகவே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது அப்படின்றது. இதை டிராஃப்டாக ரெடி பண்ணி இதை போய் நம்ம ஒரு கம்பெனியில் போய் சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்குறதா இருக்கட்டும், ப்ரொமோஷன் பண்ணுறே நம்ம வந்து காசு கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரன்னிங் கம்யூனிட்டியில் போய் ஒரு ஈவெண்ட்டில் போய் நம்ம ஹெல்ப் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை மக்கள் மத்தியில் க்ரௌட் ஃபண்டிங் இல்லைன்னா ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம ஃபண்டு ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டை பொறுத்த வரையும் எவ்வளோ கோடி போட்டாலும் இதில் பத்தாது. தனி மனிதனாக இதை உருவாக்கணும், ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்கணும்னா இது வந்து பாசிபிள் வந்து ரொம்ப கம்மி. எல்லாம் ஒரு கை தட்டினா சத்தம் வராது. எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு வர்றதுக்கு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணுறோம். ஆனால் அதையும் மீறி ஒரு பிஸ்னஸ் அந்த 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 ஒரு ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்றது நான் சொல்ல வர்றது. ஏன்னா ரொம்ப ஒரு ஃபிட்னஸ்ஸு இது பிஸ்னஸ்ஸு அப்படின்றதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு தெரப்பி செஷன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உண்மையாகவே இந்த இடம், அதுக்குண்டான அமைதியான ஒரு சூழல், அதில் போய் அது ரன் பண்ணுறதுன்றது ஒரு டூர் போயிட்டு எந்த மாதிரி ஃபீல் ஆகி வருவீங்களோ அது உடம்போட ஆரோக்கியத்தோடு சேர்த்து வர்ற மாதிரி இருக்கும். இது கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராஜெக்ட் தான் பண்ணுறது. என்ன காசு இல்லாதனால எல்லாமே அடிபட்டு நாங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துல வந்து பிளானே இல்லாமல் ஒன்று வச்சுட்டீங்க அப்படின்னா அது செலவு. திருப்பி டெமாலிஷ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த இடத்துல உருவாக்கணும், ஸ்ட்ரக்சரே மாறிடும். கான்டூர் சர்வேன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணியெலாம் நிற்கிறதுக்கு எங்கெங்கே இப்போ ஸ்டாக்னேஷன் இருக்குது, அதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி, வாட்டர் கட்டிங் பண்ணி எங்கே இது பண்ணுறது, அதுபோக பார்க்கிங் லாட் எவ்வளோ பெருசு இருக்கணும், ரோடு எவ்வளோ தூரத்துக்கு வரப்போகுது, சன் விழுகாமல் இருக்கிற மாதிரி ஸ்டேடியம் எப்படி வைக்கிறது, ஒரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரொமோஷன்ஸை வந்து எப்படி பேனர் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறது, ஒரு ஈவெண்ட் நடத்தினா எல்லாத்தையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா. ஏன்னா எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோன்னு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது கான்டூர் சர்வே பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 30,000 வரையும் ஆகும் அப்படின்றதுனால. ஏன்னா பெரிய லேண்டு, ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கரை சேர்த்து பண்ணலான்னு இருக்கோம். இப்போ 10 ஏக்கர் சுத்தம் பண்ணதை விட 20 ஏக்கர் 30 ஏக்கருக்கு சேர்த்து பண்ணலான்னு இருக்கோம். அப்படின்றப்ப அது ஒரு 30,000 வரும். அந்த அமௌண்ட்டை நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2-3 ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. எல்லாத்தையுமே கண்டமேனிக்கு பண்ணிடக்கூடாது, பார்த்து மக்களுக்கு பயனுள்ளதாக பண்ணணும். ஸோ இது நிறையா ஒரு வேலைகள் இருக்குது. எங்களுக்குன்னு இப்போ பட்ஜெட்டாக நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இப்போ கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி இது அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணால் தான் டெய்லி வீடியோஸ் போட முடியும். அது மூலியமாக ஏர்ன் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்வெஸ்டரை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ்க்கு ஆர்கிடெக்சர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்கிடெக்ட்ன்ற கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து தான் கொலாப் பண்ணி நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக எனக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் அவங்களாம் நம்மளை தேடி அப்ரோச் பண்ணி வந்திருக்காங்க. இது உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி விசிபிளாக வருது, நம்மளோட ஐடியா எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். ஒரு ட்ராக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வாங்க நம்ம கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்குது, எந்த அமைதியாக இருக்குது அப்படின்றது, என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு. எல்லா இடத்துலையும் ஓடுறதுக்கு உண்டான இடம் இருக்குது. எங்கள் கிரவுண்டில் தான் வந்து அந்த ஓடுறதுக்கு உண்டான இடத்தோடு சேர்த்து அந்த கிரவுண்டில் வந்து உயிர் இருக்குன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன் நான். ஸோ அதனால் இது கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். 2 பேரும் பார்த்து பேசிவிட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கையை கொடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ பார்த்த மீட்டிங் வந்து ஒரு ஒர்த்தான மீட்டிங்கு. ஸோ இதுக்கப்புறம் பேங்க்கு போகணும், பேங்க்கில் போய் லோனுக்கு கேட்கணும். இப்போ இந்த நடந்த மீட்டிங்கை பற்றி நான் அப்புறமேட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறையா பேசியிருந்தோம் முக்கியமான விஷயங்கள்லாம். ஆனால் கிட்டத்தட்ட நான் மிஸ் பண்ணியிருப்பேன். முக்கியமான ஒரு பெரிய ஒரு உதவி வந்திருக்கு. அதாவது ஹெல்ப்ன்றது வந்து பணமாக இல்லை, ஒரு நாலேஜாக வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஒரு இடத்துல தேங்கி நின்றுக்கிட்டு இருந்தது வந்து இப்போ ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. இப்போ போயிட்டு பேங்க்குக்கு போய் லோனு வாங்குறதுக்கு பார்ப்போம். 15 யோசனை 15 ஆயிடுச்சு. இப்போ 15 வர சொல்லியிருந்தாப்புல.
பேங்க்கில் இப்போ போய் கேட்டதுக்கு மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் 2 வாரம் ஆகும், அதாவது இந்த மாத கடைசி வரையும் ஆகும். ஏதோ என்னது அது இன்னும் போய்கிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் வேறு ஏற்கனவே பண்ண மார்ச் எண்டா அந்த இது போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டாரு. நான் கேட்டேன், இப்போ வந்து ஃபீல்டு விசிட் பண்ணுறாங்க, நம்ம கொட்டேஷன் வாங்கி கொடுக்குறோம்னா எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு இன்னும் மேக்ஸிமம் 2 வீக்ஸில் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி பார்த்தோம்னாலும் மாதம் 1.5 மாதம் ஆகுது. ஏப்ரல் 15 மே 15க்குள்ளே கிடைக்கும். அவர் வந்து இந்த இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கே 2 வாரம் ஆகுன்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை நாள் கழிச்சு வர சொல்கிறாருன்னு தெரியல. சரி பார்ப்போம். இது இப்படி தான் இந்த பேங்க்குனாலே லோன்னாலே லோன் அலையிறதுன்றது கரெக்டாக இருக்குது. ஏன்னா காசு இருக்கிறவனுக்கு தான் லோன் ஈஸியாக கிடைக்கும், காசு இல்லாதவனுக்கு உடனே கிடைக்காது. அதான் உண்மை, அதான் லோன். சரி ஓகே, வா அந்த இது ஒரு டேபிளும் சேரும் பார்த்துட்டு வருவோம். உங்களாம் நீங்கள் ட்ரெய்லர் ரெண்டர் அதாவது பார்த்து அடிபட்டு கற்றுக்கிறீங்க, அது உங்களுக்கு மேற்கொண்டு செலவை தான் கொடுக்கும். ப்ராப்பராக ஆர்கிடெக்சர்கிட்ட கொடுத்து பிளான் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்தந்த இடத்துல அதை எதாவது உருவாக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா பார்க்குறோம் இன்வெஸ்டர்கிட்ட போய் போல்டாகவும் கேட்கவும் முடியும், என்னென்னா அதை வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பில்டிங் கட்டிட்டீங்க, இப்போ எக்ஸிக்யூஷன் படி வேறு ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா பேங்க்காரர் வந்து இப்போ லோன் வந்து இப்படி இழுக்கிறது தான் எனக்கு பெரிய இதாக இருக்குது. 2 மாதம் ஆயிரும். எதுவுமே இல்லை நம்மள்ட்ட, இந்த ஒரு ஃபோனை வச்சு எவ்வளோ தான் ஓட்ட முடியும். மண்டை வலிக்குது இதில் எடிட் பண்ணுறதை உட்காந்து நினச்சா. அது ரெண்டாவது இப்போ இது டேபிள் இதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு போய் இந்த மடக்கி எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டேபிள் வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த டேபிள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். காட்டுறேன் எது வாங்குறதுன்னு. இது 1100 ரூபா சொல்கிறாப்புல, சின்னதாக இருக்குது. சேர் கூட கரெக்டா இருக்கும். பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார்ந்தா கரெக்டா இருக்கும். இந்த சேர் போட்டு உட்காந்து பாருங்க. இதே உயரம் தான் அது வருமா? உயரம் ஒண்ணுதான் சார், அது கொஞ்சம் கூட வந்து உயரம். இது வந்து உட்கார்ந்து டீ சாப்பிடுறது டைனிங் மாதிரி சார். சரி, ஆமா. நீங்க ரைட்டிங் டேபிள் பர்பஸ் கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்க? சாப்பிடுறதுக்கு. நான் வரேன். மேல வந்துட்டாங்களா? இந்த வர இப்படி சைடு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ 2 பேர் உட்காந்து சாப்பிட்றோம்னாலும் கரெக்டாக இருக்கும்ல. சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா பாரு. ஒர்க் பண்ணுறதுக்கு பத்தாதுடா, சாப்பிட்றதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சேரு 1700. 800 ரூபா. சேர் 2 தேவைப்படுமா? ஸ்டூல் போதும்ல, அதை வச்சு அப்புறமாட்டிக்கு வந்து வாங்கிக்கிடுவோமா? வீடியோனா நீங்க வந்து அவர் மடியில் வச்சு சொல்லுங்க. ஏன்னா மடியில் வச்சு வந்து பின்னாடி இந்த வைக்கிறேன். இது அப்படியே சேர் கவுத்தி ஒரு பின்னாடி இந்த சேரை கவுத்தி விட்டுருங்க. 2 சேர்த்து 2100. சரி, அது ஒரு டேபிளும் ஒரு சேரும் 2100. விழுந்துடாது இல்லை அது? இது உனக்கு பிடிச்சி அணைச்சிக்கிறீங்க இல்லை? போதும், இது போதும் தாராளம். உட்காரு. இயற்கை சூழல். ஆனால் அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு. இன்றைக்கி என்னென்ன விஷயம் நடந்தது அப்படின்னா, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலையா விருந்தாளியாக நம்மளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். ப்ரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம்தான். ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்லாம் முக்கியம்தான். அதை விட முக்கியம், நான் வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்த்தா தான் எனக்கு சோறு. ஏன்னா அது எனக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அந்த டயத்தில் வந்துடுவேன்ல. நான் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் வேலை பார்க்குறேன்றதே யாரும் ரெஸ்பெக்டே பண்ணுறது இல்லை. அது ஒரு பெரிய இது. கூட இருக்கிற ஆளு அதாவது கூடயே இருக்கிறிய செவ்வாழை உனக்கு கூட தெரியலன்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி எங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன். நானுமே முதல்ல சொல்லுவேன், என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு. ஆனால் ஒரு வீடியோ எடுத்து அந்த ஐடியாவை யோசித்து அந்த இதை எடிட் பண்ணுறதுக்கு உட்காந்து யோசிக்கிறதுக்குள்ளே மூளை வெடிச்சு போயிடும்.
ஆனா அந்த அந்த வேலையெல்லாம் யாருமே மதிக்கிறதே இல்ல. வேலையை இது ஒரு வேலையா, வீடியோ எடுக்கிறது ஒரு வேலை, அதை எடிட் பண்ணி போடுறது ஒரு வேலையான்னு சகஜமா எல்லாரும் நினைக்கிறாங்க. தயவு செய்து அப்படி யாரும் நினைக்காதீங்க. ஆமா. அதுதான் சொல்ல வரேன். இப்ப இப்ப இதுல என்னன்னா, இப்ப இவர் வந்தவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கிஃப்ட் மாரி. இப்ப வந்து திடீர்னு வந்து இது பண்ணது வந்து ஒரு கிஃப்ட் மாரி. ஒரு ஆர்க்கிடெக்சர் வந்திருக்காரு. எங்களுக்கு கண்டிப்பா அந்த சப்போர்ட் தேவை. இது டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டு நாங்க ஒரு ஸ்பான்சர்ஷிப் புடிக்கிறதா இருக்கட்டும், எங்களுக்கு இதுக்கப்புறம் நாங்க ப்ராக்ரஸ் பண்றதுக்கு இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு வெர்பலா வாய் வார்த்தையா இருந்தது எல்லாத்தையுமே ஒரு படமா காட்டுறதுக்கு இவர் வந்துட்டாரு ரைட்டு. இதே மாரி ஒரு பையன் வந்தாப்புல. அவர் வந்துட்டு ஒரு 2 நாள் எங்க கூட டிராவல் பண்ணாரு. நாங்களும் நெறைய விஷயங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் ஆளு எங்க எங்க போனாருன்னு தெரியல. ஏன்னா அதனால அதோட அவரோட டைமும் மெனக்கெட்டு ஒரு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேற வந்தாப்புல. சரி விடுங்க. இந்த பொழப்ப விடுங்க. இப்ப ஆர்க்கிடெக்சர வச்சு நம்ம வெர்பலா வாயில இருந்தது எல்லாத்தையுமே நம்ம ஒரு படமா உருவாக்கணும். சரியா? இதுக்கப்புறம் வந்து எங்க போனோம் அப்படின்னா, இதுக்கு போனோம்ல. ஃபர்னிச்சர் ஐட்டம் பார்க்குறது, பேங்க்கு போறது போனோம். ஆமா. என்ன பேங்க்ல போயி லோனுக்கு கேட்க போனோம். லோன்ல வந்து அவரு வந்து குடி குடுக்கல. 15ஆம் தேதின்னு சொன்னார்ல. ஏற்கனவே போட்டிருந்தோம்ல. அதே மாரி இப்போ இன்னும் ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காப்புல. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 2 வாரம் ஆகுமாம். நம்ம என்ன கேட்குறோமோ அத கொட்டேஷன் வாங்கி குடுத்து வாங்குறதுக்கு. முத்ரா ஸ்கீம்ல லோனுக்கு. லோன் வாங்க வேணாம்னு தான் பார்க்குறோம். ஆனா இப்போதைக்கு வந்து புட்றா அவன. லோன் வாங்க வேணாம்னு தான் பார்க்குறோம். முத்ரா ஸ்கீம்ல இருந்தாலுமே எங்கள்ட்ட எதுவுமே கிடையாது. என்ட்ட இருக்கிறது ஒரு ஃபோன் தான். ஃபோன வச்சு தான் இவ்வளோ இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தான். ஏன்னா பிராண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க பிரசன்டேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பா அத குடுக்குற மாரி இருக்கு. நீங்க சொல்ற மாரி இன்னும் சம்பாரிச்சு அதுலேருந்து குடுக்கலாம் அப்படின்னா, பிரசன்டேஷனுக்கு எந்த இடம் இல்ல. ஸ்டுடியோ வேணும். ஒரு டேபிளாச்சும் வேணும். அத எடுக்கிறதுக்கு உண்டான கேமரா சோர்ஸு, எடிட்டர் வேணும். எடிட்டரு இந்த மாரி நெறையா இப்போ சொல்லிக்கிட்டே போலாம். வேலை நெறையா சேர்ந்துருக்குது. சம்பாரிக்கிறதுக்கு ஒண்ணு தான் குறிக்கோள்னா, வேற வேற மாரி நெறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணி சம்பாரிக்கலாம். ஏன்னா இப்படிதான் சம்பாரிக்கணும் அப்படின்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அதையும் தாண்டி நான் சம்பாரிக்கணும். கண்டத ப்ரமோட் பண்ணிறக்கூடாது அப்படின்றப்ப, நான் எப்படி சம்பாரிக்கணும்? நான் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒண்ணு வேணும்ல. இப்ப நீங்க YouTubeல பார்க்குறீங்க. நான் அதுலயுமே வந்து ரொம்ப ஆக்டிவா பண்ண முடியல. ஒரு 40,000 47,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா, ஒரு மாசம் 10,000 வரும்னு வைங்களேன். அந்த 10,000த்துல நான் இஎம்ஐ கட்டுறதுக்கே எனக்கு முடிஞ்சு போகும். நான் சர்வே பண்றதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, சொல்லிக் குடுக்குறதா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் விக்கிறதா இருக்கட்டும், நாங்க பண்ணா தான் எனக்கு மித்த டைம்ல நான் இருக்கிற ஃப்ரீ டைம்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற டயத்துல எல்லாம் நான் மித்தவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து இந்த பேங்க் லோனுன்றது அவரு ரொம்ப தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் மனசு வச்சாருன்னா நடக்கும். இதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு இங்க வந்தோம். ஃபர்னிச்சர் அந்த டேபிள வாங்கி வெளியில போட்டு உட்கார்றதுக்கு, சாப்பிட்டோம்னா செஞ்சு உட்கார்றதுக்கு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நான் கொஞ்ச நாளைக்கு வாழப் போறேன். ஒரு வெளியிலலாம் போறதுக்கு வரையும். ஸோ அதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் நாளைக்குள்ள அசெம்பிள் பண்ணிட்டு நாளையிலேருந்து இங்கே தங்க ஆரம்பிச்சுருவேன். பார்ப்போம். ஒரு அப்டேட்டையும் உங்களுக்கு நான் எல்லாமே குடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன பொருள் வாங்குனாலும் அத காட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தது, இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறது? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணணும். இதுக்கப்புறம் நாங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்குண்டான ப்ராசஸ். அது வந்து மேக் பண்றதுக்கு டாக்குமெண்ட்டுக்கே வந்து ஒரு 30,000 40,000 ஆகும். கான்டூர் சர்வே எடுக்க சொல்லியிருக்காப்புல ஆர்க்கிடெக்சரு. அத எடுக்கிறதுக்கு ஒரு 25,000லேருந்து 30,000 ஆகும். இதுவரையும் இதுதான் நடந்திருக்கு. இதே சமயத்துல நாங்க வந்து ரன்னிங் ப்ராக்ரஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். உனக்கு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது? எனக்கு வந்து இப்போ ஈஸி ரன்ல தான் போய்க்கிருக்கு. என்னன்னு தெரியல. பாடியே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இவ்வளவுக்கு இவனாவது ப்ராப்பர் வார்ம் டவுனு இது ரெக்கவரிலாம் எடுக்க மாட்டான். நான் எல்லாமே ப்ராப்பராக எடுத்தும் இது வரல. ஒருவேளை மைண்டு தான் காரணமான்ற மைண்டுக்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்கிட்ட இங்கிட்டு கண்ணை திருப்பு. கண்ணில் என்னடா புற விழுந்த மாதிரி இருக்கு ஒரு இடத்துல. தெரியலையே. திருப்பு. இந்த சைடுடா இருக்குடா இந்த இடத்துல. ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பல்ஜா இருக்குடா. அப்படியா? அது ஏற்கனவே இருந்தது. அது ஏற்கனவே இருந்தது. அதான் அந்த என்ன சொல்ல வந்தேன், ரன்னிங் ப்ராக்ரஸ். ஸோ மைண்டுக்கும் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கும் உள்ள ஸ்ட்ராங் மைண்ட் செட்டு வேணும். அது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 42 நாங்க பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் டோட்டலா டிராப் ஆகி என்னால 5 பேஸ்ல 5 கிலோமீட்டர் ஓடுறதே பெரிய இல்லை எனக்கு அந்த இது இருக்குது. அதாவது 5 ஃபேஸில் இல்லை, நான் 5 ஃபேஸில் 21 32 ஓடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் ஆனால் லெக் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அது என்னன்றதுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் இருந்து ஒரு கம்பேக் கொடுக்குறோம். நான் எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு 2 நாள் போயிட்டு வரணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி மன இறுக்கமாக இருக்குது ஒரு சில சம்பவங்கள்னால. போகிறதுக்கு வழியை பார்க்குறேன் நான். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.